மூன்றாவது ஒரு விஷயம் என்று சொன்னோம், நம்முடைய சர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். நேற்று நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி சிஇஓ அவர்கள் எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்டிருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, நிறைய கட்சிகள் இதுக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க. அதாவது சிறப்பு திருத்தம் வாக்காளர் பட்டியல், இதுக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை 1952 2004 வரை 8 முறைக்கு மேல வாக்காளர் திருத்த பட்டியலை நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். 8 முறை இந்திய அளவில். தமிழ்நாட்டில் கடைசியா எப்ப நடத்தப்பட்டது? 2002 197 தொகுதிக்கும் 2005 37 தொகுதிக்கும் நம்ம நடத்தியிருக்கோம். தமிழ்நாட்டிலையும் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தியிருக்கோம். தலைமை தேர்தல் அதிகாரி, எலெக்ஷன் ஆணையத்தினுடைய கடமை இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அவ்வப்போது நடத்து, யாரு ஓட்டு போடுறாங்க, அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன் ரோல் சரியா இருக்கு. இதை பீகார்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பீகார்ல நடத்தப்பட்ட பிறகு அப்பீலில் ஒருத்தர் கூட வரல. முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு யாராவது வாக்காளர்ல தவறா இருக்கிறாங்க, யாராவது நீக்கப்பட்டிருக்கிறாங்க, குடியுரிமை இல்லாதவங்க இருக்கிறாங்க, ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒருவர் கூட வந்து தவறு நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்ல 100% கிளீனா நடத்திருக்காங்க. இன்னைக்கு 12 மாநிலம் தேர்தலுக்கு செல்லக்கூடிய தமிழகம் உட்பட நமக்கு இன்னைக்கு நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை ஆரம்ப கால எனுமரேஷன் ஃபார்ம் இதை கொடுத்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இதை ஒரு மாநில அரசு ஆதரிக்கணும் தார. ஏன்னா மாநில அரசு தான் ஆபீசர்ஸ் கொடுக்கணும். ஒரு பூத்துக்குமே பூத் லெவல் ஆபீசர் பிஎல்ஓ கொடுக்கணும். அதன் பிறகு ஒரு சட்டமன்றத்திற்கு எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் இஆர்ஓ கொடுக்கணும். அதன் பிறகு ஒரு தாலுகாக்கு அசிஸ்டன்ட் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் ஏஇஆர்ஓ கொடுக்கணும். இதெல்லாம் மாநில அரசுடைய கடமை. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல் எப்படியாச்சும் ஃபிளாப்பாக வைக்கணும் என்பதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கின்றார்கள்.